ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான்லாம் பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த ஆமைக்குஞ்சு சாட்டைக்கு ஒரு சரியான செருப்படியை அஜித் கொடுத்துருக்காருங்க. அதுவும் சாதாரண செருப்படி கிடையாது, சாணியில முக்கி அடிச்சு விட்டுருக்காரு மனுஷன். வேற லெவல் ஒரு குடுப்புங்க. ஒரு என்ன வார்த்தை வந்தா அந்த ஆமைக்குஞ்சு விஜய்க்கு பாடம் எடுத்த அஜித், ஊமை குத்தியா குத்தியா அஜித் அப்படின்னு அஜித் அன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச்சை எடுத்து வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராகவே கங்கணம் கட்டிக்கிட்டு பரப்பி, அதுவும் இந்த திமுகவோட அல்லக்காயாவே மாறி கதையிட்டு கிடந்தா இந்த ஆமைக்குஞ்சு. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு சரியான ஒரு பதிலடியை, இந்த மாதிரி இந்த அல்ற சில்லறெல்லாம் இப்படி பேசக்கூடாது, உன் வேலை என்னோட அதை மட்டும் பார்த்துக்கணும், நான் சொன்ன அர்த்தமே வேற அப்படின்ட்டு தெளிவான ஒரு பதிலடியை எல்லாருக்கும், விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் அதை பரப்புனாங்களோ அவங்களுக்குலாம் கரிய மூஞ்சில பூசுற விதம் பூசி அனுப்பியிருக்காரு அஜித்குமார். ஸோ என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ரங்கராஜ் பாண்டே அவருடைய அந்த யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமா அஜித்குமாரோடைய அந்த ஒரு சின்ன வாய்ஸ் கிளிப் மாதிரி ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன அதை தெளிவுபடுத்துறதுக்காண்டி இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதை தான் ரங்கராஜ் பாண்டே அவருடைய யூடியூப் சேனல்ல நேற்று போட்டது. அதுதான் சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லா ஊடகமும் அதை வெளிப்படுத்திருந்தாங்க. விஜய்க்கு ஆதரவாக அஜித்குமார் எப்போதுமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இதை ஒரே ஒருத்தர் மட்டும் அவனுடைய சேனல் அதை எடுத்து பேசவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தானே செருப்படி கொடுத்தது, நாம் தமிழ் கட்சி ஆமை குஞ்சுக்கு சாட்டைக்கு தானே. ஏன்னா அவன் தானே பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் நமக்கு எதிராக வந்த உடனே அஜித்குமார் ரசிகர்கள் அப்படியே நம்ம கையில் இழுக்கணுக்காண்டி முழுக்க அஜித் என்ன பண்ணாலும் அதை தூக்கி விஜய்க்கு எதிராகவே ஒரு பயங்கரமா ஒரு நேரட்டி செட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு சரியான ஒரு பதிலடியை தெளிவாக கொடுத்துருக்காரு அஜித்குமார். அதில் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, நான் அன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அது இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா ஒரு அரசியலாக்கப்படுது. நான் அதில் சொன்ன விஷயம் தனிப்பட்ட முறையில் நான் அந்த சமுதாயத்தில் நானும் ஒரு குடிமகனா, எனக்கும் எல்லாத்துலேயும் பொறுப்பு இருக்கு, பங்கு இருக்கு, அதுதான் ஒரு சமுதாயத்தில் உள்ள சொன்னேன் தவிர அது எந்த வகையிலுமே நான் யாருக்கு எதிராக சொல்லல. அதை இங்க உள்ள சில பேர் முழுக்க விஜய்க்கு எதிராக ஒரு அரசியலாக கட்டமைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்குது நல்லது. எப்படி அமைதியா இருக்குது நல்லதுன்னா, இதுக்கப்புறம் அவனை இதை நீ விஜய்க்கு எதிராக பேசினா அப்படின்னா உன்னை எதால அடிப்பனே தெரியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு. யாருக்கு? இந்த சாட்டைக்கு. ஏன்னா அவன் தானே முழுக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக கட்டமைச்சான். எங்க அண்ணன் சொல்லியில் எங்க அண்ணன் பேசின மாதிரியே அஜித் பேசினாரு, விஜய் ஊமை குத்தா குத்துனாரு, விஜய்க்கு பாடம் எடுத்து அஜித்னு இவன் தானே முழுக்க கதறிட்டு இருந்தான். அவனுக்கு தான் செருப்பி கொடுத்துருக்காரு, நான் அப்படி பேசவே இல்லடா அப்படின்ட்டு. ஸோ இதை தான் நம்முடைய யூடியூப் சேனல்லே நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம். அதாவது அஜித்குமார் அவர்கள் எந்த இடத்துலையுமே விஜய்க்கு ஆதரவான பேசல, ஆனா முழுக்க உண்மைக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அது முழுக்க எல்லாருக்குமே சேரும், விஜய்க்கு ஆதரவா தான் போய் நிற்கும். ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் விஜய்க்கு எதிராக தூக்கிட்டு இருந்தாங்க அஜித்குமார் சொன்னதில்ல. அதாவது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னதையும் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் பொறுப்புன்னு சொல்லியிருந்தா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கூட்டத்தை பெருமையா நினைக்கூடாதுன்னு அவர் சொல்லலாம் சொல்லியிருந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எல்லா கட்சிக்காரனுமே சேரும், எல்லா கட்சிக்காரனுமே கூட்டத்தை பெருமையா தான் நினைக்கிறாங்க. ஸோ அது எல்லாருமே பொருந்தும், விஜய்க்கு மட்டும் பொருந்தாதுன்னு நான் விளக்கமா சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிதான் இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அதுவும் முதலாக விஜய் அவர்கள் இப்படி ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு சினிமாலேருந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காப்ல. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சொன்ன விஷயங்கிறது விஜய்க்கு எதிராக போயிடக்கூடாது. அதை இங்குள்ள தற்கொலைகள் வேணுமுன்னே பயன்படுத்துறாங்க அவங்களுடைய அந்த எச்சத்தனமான அரசியல் லாபத்திற்காக. அப்ப நம்ம இந்த நேரத்தில் நம்ம இதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாண்டி கொடுத்தாருல, அந்த மனசு பாராட்டக்கூடிய மனசு. அதாவது தெளிவான ஒரு விளக்கம் இதை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எப்பவுமே இந்த அரசியல் மேல எந்த ஒரு ஆதாயமும் இருந்து கிடையாது. அப்படி இருந்திருந்தா அஜித்குமார் அவர்கள் எப்பவோ ஜெயலலிதா அவர்கள் இவரை பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் உருவாக்கப்படும் ஏடிஎம்கே அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கு சரி செய்து அவர் போயிருப்பார். அவர் அப்படி போகல. ஏன்னா அவருக்கு இந்த அரசியல் வந்து என்னைக்குமே எண்ணம் கிடையாது. அவர் ஒரு சிறந்த குடிமகனா ஒரு சாதாரண ஒரு இருந்து போயிடும், எனக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம், எனக்கு அந்த டென்ஷன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க உங்க படத்தை பார்க்கணும் அதோட பேருங்க, நான் ஏன் வெளியே பார்த்து போன்னு போயிட்டார். ஸோ இங்க இப்போ அவர் பேசுற அந்த விஷயத்தை எடுத்துட்டு இந்த இளவுக்கு தாண்டா நான் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குற கிடையாது. எதை பேசினாலும் நம்ம பேசுற கருத்தை அப்படியே வேற ஒரு மாதிரி திரிச்சு விட்டு போயிருது. ஸோ அப்படின்னு தள்ளியா இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து போயிட்டாரு. அதுவும் கரெக்டா ரங்கராஜ் பாண்டே அவருடைய இதே வேற ஒரு ஊடகத்தில் கொடுத்துருந்தா நம்பின்னு கொடுத்தாச்சு, அதை வேற மாதிரி அவங்களும் திருப்பி பறைப்பட்டுருப்பாங்க. இவரு கொஞ்சம் உண்மையான ஒரு மனுஷங்கிறதுனால நியாயத்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களால ரங்கராஜ் பாண்டே யூடியூப்ல நம்பி கொடுத்துருக்காரு. அதை தெளிவா ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ மூஞ்சி செத்து போய் அலையலாம் சாட்டை. இப்போ பேச வேண்டியதானே யோக்கியா, இன்னைக்கு பேச வேண்டியதானே என்ன விஜய்க்கு பாடம் எடுத்தாரு, விஜய் ஊமை குத்தா குத்தாரு அஜித் சொல்லல, இன்னைக்கு அஜித்தே சொல்லிட்டாரு, அவர் வாயில சொல்லிட்டாரு, நான் எப்போதுமே விஜய்க்கு நல்லதே தான் நினைப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதுலேயே அந்த வார்த்தையில மிக முக்கியமான பாயிண்ட் அதுதான். விஜய்க்கு எப்பவுமே நான் நல்லா தான் நினைப்பேனா, என்னுடைய ஆதரவு மறைமுகமா விஜய்க்கு இருக்கும், எப்பவுமே என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அவர் வாழ்த்திட்டு போயிட்டாரு. ஏதாவது நண்பன். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமா உலகத்துல ரெண்டு பேருமே கொடிக்கட்டி பிறந்தாங்க. ரெண்டு எதிரெதிர் துருவங்களா இருந்தாலும் இரண்டு பேர் ரசிகர்களும் போட்டி ரீதியா சண்டை போட்டு இருந்தாலும் இப்போ அவர் ரசிக்க போயிட்டார், இவர் ரேசிங்கிட்டு தன்னுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிச்சிட்டு அந்த வாழ்க்கையில போயிட்டார். புரியுதா? இப்போ அவர் பேசின பேச்சை விட்டுக்கிட்டு இதை வச்சு யாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக திருப்பக்கூடாது, என்னுடைய ரசிகர்களை திருப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு.
அவர் 2 விஷயத்துல எனக்கு தெளிவா இருப்பாருங்க. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை எந்த ஒரு ஆலயத்துக்காக யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அது விஜய் அவர்கள் என்னைக்குமே அதை பயன்படுத்தல. ஸோ எனக்கு என் நண்பர் ஆதரவு கொடுத்தா அவர் எப்படி சொல்ல போறாரு. அவர் வந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேற வேற துருவங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பேசின ஸ்பீச்சை எடுத்துக்கிட்டு இவங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக திருப்பி இவங்களுடைய சுயலாப ஆசைக்காண்டி இப்படி பண்ணும்போது அதை நம்ம தெளிவுபடுத்தி விட்டுறணும் அப்படின்னு யாருக்காக இந்த பேட்டி தெரியுமா? ஒன்னு இந்த விஜய்க்கு எதிராக திருப்புறாங்கல்ல அந்த திமுக அல்லக்கைகளுக்கும் இந்த ஆண் குஞ்சு சாட்டைக்கும் ஒரு சரியான செருப்படி கரிய பூசிருக்காரு. இன்னொன்னு தன்னுடைய ரசிகர்களா இருக்காங்கல்ல, இவர் ரசிகர் மஞ்சத்தை கலைச்சாலும் இன்னும் தலன்னு கொண்டாடிக்கிற ரசிகர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்காரு. நான் விஜய்க்கு எதிராக என்னைக்கு பேசலப்பா, நான் பேசின கருத்து சமூகத்துல ஒரு குடிமகனா என்னுடைய கருத்து, அதை விஜய்க்கு எதிராக வேணும்னே திட்டமிட்டு பிறப்பாங்க, அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு காண்டிதான் முழு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு, ஒரு சரியான புரிதலோட. ஸோ ஜம்மோ பர்சன் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாரு. எனக்கு இப்போ இந்த ஆமை குஞ்சு சாட்டை நினைச்சாதான், ஏன்னா அதுல ஹைலைட்டா ஏன்டா அந்த ஆமை குஞ்சு சாட்டையை குறிப்பிட்டு பேசுறேன். சில பேர் இந்த திமுக அல்லக்கைகள் எல்லாருமே இந்த பரப்புனாங்க, ஆமை குஞ்சு சாட்டை மட்டும் நம்ம குறிப்பா சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அவரு அஜித்குமார் அந்த பேட்டியில தெளிவா இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது என்ன கேட்டீங்கன்னா, சில பேர் திடீர்னாப்புல என்னை வேற்றுமொழிக்காரன் என்று அழைப்பார்கள், அதே சமயத்துல என்னை தமிழ்நாட்டுக்காரன் என்றும் சில நேரங்களில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் அப்படின்னு ஒரு பதிவை தெளிவா சொல்லியிருக்காரு. அது முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தும் கேட்டீங்கன்னா, இந்த ஆமை குஞ்சு, அதுவும் குறிப்பா அந்த சாட்டை குறித்து தான் பொருந்தும். ஏன்னா அந்த சாட்டை தான் அவன் வகையில இந்த நார வகையில, ஏன்னா அவனுக்கு தான் முன்னாடி நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் வந்து நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி இதே அஜித்குமார் அவர்ல மலையாளி தானே நீ அப்படின்னு சொல்லி விமர்சித்தவன் தான் இந்த சாட்டை. இன்னைக்கு அதே சாட்டை தான் அஜித்குமார் தூக்கி வச்சு கொண்டுட்டு இருக்க. எங்க அண்ணன் வழியில் அஜித்குமார், எங்க அண்ணன் பேசுறது அஜித்குமார் பேசிட்டாரு, மானம் கட்டவன ஒன்னதான்டா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு அஜித். ஏன்டா அப்படி பிழப்பு காரி மூஞ்சே தூக்கிருக்காரா அவன் மூஞ்சில. ஆனா மானம் கட்டவன இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் எங்க அண்ணன் வழியில் பேசிட்டாரா, நொன்ன வழியில் பேசினாரு. அவர் பொதுவான கருத்து எந்த கருத்தை சொன்னாலும் பரவாயில்ல, யாரு சொன்னாலும் அது வந்து ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையா இருந்தக்கூடாது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸா இருந்தக்கூடாது, அது எங்க அண்ணன் தான் சொன்னாரு, எங்க அண்ணன் தான் சொன்னாரு. எனக்கு சிரிப்பு. எனக்கு இந்த பேட்டி கேட்டது இருந்து எல்லாருமே அதை கேட்டிருப்பீங்க. எனக்கு இதை பார்த்ததுல ஆமை குஞ்சு சாட்டையை நினைச்சா சிரிப்பு. இன்னைக்கு இதை பத்தி எப்படி வீடியோ போடுவான், எப்படி மேக் பண்ணுவான், அவங்களுக்கு ஆதரவு எப்படி இதை யோசிப்பான்னு நான் யோசிக்கும் போது சிரிப்பு வருது. இதையும் வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து யோசிச்சுக்கிட்டு கதைக்கு வந்தாலும் வருவான். அப்படிப்பட்ட அவன் தான் ஒரு மானங்கட்டவனாச்சு, ஒரு ரோசம் உள்ள மானமெல்லாம் தமிழன் பேசிட்டு இருக்கல. அப்படி நீயே மாத்தி ஒரு நாள் அஜித்துக்கு மலையாளிங்க, இன்னொரு தூக்கி வச்சு கொண்டாடுறான். நல்லா கொடுத்துருக்காரு அஜித். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்கள பத்தி இந்த எச்சத்தனமா அரசியலை எப்படி பண்ணுவானுங்க, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறது நல்லா புரிஞ்சுக்காரு. அதனாலதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களே அறைய ஒதுக்குறாரு. வேண்டாண்டா நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போனா டோட்டலா மாத்தி வேற மாதிரி கோத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு தெளிவா புரிஞ்சிருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அது எந்த வகையிலும் தன்னுடைய சக நடிகனாக கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்னால அவருக்கு எதிராக எதுவுமே திரும்பிடக்கூடாதுங்கிற நல்ல இடத்துல இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவர் விளக்கம் கொடுக்க அவசியமே கிடையாது, அவர் பாட்ட கடந்து போயிருக்கலாம். ஏன்னா தெரியும் அவருக்கு தமிழ்நாட்டை கொஞ்சம் இருந்து அவரும் தமிழ்நாட்டை வாழ்ந்துருக்காருல்ல, இங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுடைய அரசியல் தேவைக்காக எப்படி பயன்படுத்துவாங்கன்னு அவர் நல்லா புரிஞ்சிருக்காரு. அதனால சரியான நேரத்தில் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க ஜம்மோ பர்சனா. சரி, இந்த நேரத்தில் நம்ம இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. யாரு கேட்டீங்கன்னா, இந்த வைகோ ஒரு பழைய மரட்டு முட்டி வீராசாமிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த பொதுக்குழுல பேசும்போது திமுக எழுத்து பேசுனதுக்கு அதாவது இவர் வந்து சொல்றாரு, வைகோ என்ன சொல்றாரு, அதாவது அந்த கரூர் சமூகத்துக்கு முழுக்க விஜய் தான் காரணம், விஜய் வந்து முதல் வரையும் திமுக சாடுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு அதை பார்த்த உடனே யாரா இருந்தாலும் விஜய்க்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே வைகோ பல வருடங்களுக்கு முன்னாடி திமுக எதிர்த்து கலைஞர் கருணாநிதியை பார்த்து இதுக்கு கருணாநிதி வேற ஏதாவது தொழில் பண்ணலாம், நான் வந்து தவறா சொல்லலைங்க, நாதஸ்வரம் வாசிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து பெருமையாக சொல்றேன் அப்படின்ட்டு ரொம்ப இழிவா கருணாநிதியை கொச்சை விமர்சிக்காரு, இதை விட மேலும் விமர்சிக்காரு. ஸோ அப்படிப்பட்டதுல விஜய் அவர்கள் கலைஞர் அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ திமுகவையோ ஒருமையிலே இதை அனாரிமா விமர்சிக்கவே இல்லையா. இதுக்கு முன்னாடி அங்கிள்னு சொன்னார், அவ்வளவுதான், அது கூட அங்கிளுக்கு மரியாதை வார்த்தை தானே. அவர் ஒருமையிலே அனாரிமா பேசுறதே கிடையாது. ஆனா முழுக்க உடனே பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டை அவங்களோட விசுவாசத்தை காட்டணுமா, திமுகவோட விசுவாசி நாங்கள்லாம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே வைகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செயல்படுதுங்கிறது கேவலமா இருக்கு. வைகோக்குன்னு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? இல்லை நீங்களாம் ஒரு வயசுல பெரியனா, நீங்களாம் பிரிய மூத்த தலைவர் உங்களை கொண்டாடணும்னு கேட்கிறேன். எதுக்குன்னு கேட்கிறேன். இதே வைகோ எதுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரு? திமுக எதிராக குடும்ப அரசியல் எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவரை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. அது நடக்கலன்னா அதுக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட கழகம் ஆரம்பிச்சாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியில அதே திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த மறுமலர்ச்சி திராவிட கழகத்திலே இவருடைய மகனை தலைவரை கொண்டு வர்றாரு. அப்புறம் இதுக்கே நீங்க திமுக மேல கோவப்பட்டீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும்னு தோணுது. உண்மையா இல்லையா?
என்னடா கருமை இது, எதுக்காக கட்சி ஆரம்பிச்சல, என்ன கொள்கைக்கு என்ன மாணவக்க ஆரம்பிச்சல, இப்படி போய் மட்டும் முட்டா கொடுத்துட்டு இதுல வயசான காலத்துல இதுல விஜய்க்கு எதிராக கருத்து யார் கேட்டவங்க கருத்தை ஓரமா போய் இருக்க வேண்டியதானே, எதுக்கு காலமான காலத்துல இந்த பிரச்சனை நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபாநகர் அப்பாவு. இவர் உலக வரலாற்றிலே இப்படி ஒரு அப்பாவை யாரும் பார்க்க முடியாது. அதாவது இவர் முழுக்க முழுக்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கட்சிக்கு லைட் ஆதரவாக இருப்பாங்க, அது இல்லாமல் இருக்க முடியாது தன்னுடைய கட்சிங்கிறதுனால. அதான் சபாநகர் ஒரு போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இரண்டு பக்கமும் நடுநிலையாக தான் இருக்கணும். ஒரு சபாநகருக்கு பதவிக்கு உண்டான அழகே அதான். ஆனா அதை விட்டு முழுக்க முழுக்க திமுக செம்பாவே மாறி சட்டமன்றத்தில் இப்படிதான் பண்ணுவாரு. திமுக எதிராக யாரும் பேசக்கூடாது, அதாவது எதிர்கட்சிகள் பேசினா அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கவே மாட்டாரு, உட்கார அவை குறிப்பில் நீக்கிடுவார். இப்போ அதே மாதிரி வெளியிலையும் யாரும் திமுக விமர்சிக்கக்கூடாது, உடனே வந்துடுறாரு. அதே மாதிரி தான் விஜய் என்ன பேசினாலும் சரி உடனே விஜய் பேசுறது தவறானது, கண்டிக்கத்தக்கது, இப்படி பேசலாமா, அவர் என்ன இதுல ஆட்டம் போட்டுருக்காரு, பிஜேபி கூட இதான் வந்து கைக்குள்ளே வந்திருக்காரு அப்படி இப்படின்னு. ஒரு சவானாக கொண்ட அழகா பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திட்டு இருக்கு. ஏன் இந்த இது என்ன, அதாவது திமுகவுடைய இந்த செய்தி தொடர்பாளர்கள், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சாளர் அவங்களாம் உட்காந்து இப்படி கதை இருந்தா பரவாயில்ல, இவர் சபாநாயகர். ஏன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அடுத்த தலைமுறைகளை திமுகவில் இணக்கமாகிறதுக்கு, திமுகவில் முக்கிய பங்கு ஒரு பதவி வாங்குறதுக்காண்டி இவங்கெல்லாம் பயங்கர ஒரு முட்டா கொடுக்குறாங்க, திமுகவோட விசுவாசி நாங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசினாலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு செம்பா அடிச்சுக்கிட்டு சரி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கேவலமா இருக்கு. ஸோ இப்படி தாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா விஜயவரை சுற்றி தான் தமிழ்நாட்டு அரசியலே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை இல்லைன்னு எவனா சொன்னா அவன் ஒரு தற்கொலை தான். விஜய் அப்படிங்கிற மூஞ்செழுத்து மந்திரம் தான் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டு இருக்கு. அதில் ஹைலைட்டா டிடிவி தினகரன் அவர்கள் நேரத்துக்கு சரியா போட்டு உடச்சிட்டாரு. அதாவது விஜய் அவர்கள் எப்பவுமே சொல்ற அதை தான் இப்போ லாஸ்டா சொல்லியிருந்தார் தன்னுடைய பொதுக்குழுத்தில். இப்போவும் சொல்றாங்க ரெண்டு பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கேன்னார்ல, அதை ஆணித்தரமா ஆமாங்க இப்போ ரெண்டு பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே தாங்க, டிஎம்கே போட்டி டிவிக்கு தலைமையில் ஒரு கூட்டணி பெரிய கூட்டணி வருங்க அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு டிடிவி. ஏன்னா அவர் முன்னாடி சொல்லிட்டு இருக்க, ஏன்னா அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறது ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அழிக்கணுங்கிற நோக்கத்திலே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டை எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் அன்னைக்கு வீடியோ சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி அப்படியே விஜய் தலைமையாச்சு வரும். ஸோ வந்தால் நல்லது தான், விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கப்பலம் தான். விஜயோட தலைமையாச்சு யார் வந்தாலும் நம்ம ஆதரிக்கலாம், அது நல்லதுல தான் போய் முடியும், ஒரு பக்கப்பலமா அமையும். ஸோ அந்த வகையில் உண்மையை ஒப்புக்கொண்டதுக்கு டிடிவிக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவருக்கு நிலவரம் என்னன்னு தெரியல. எப்படி ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாயிட்டே போகுது, விஜயவர் தலைமையில் இன்னும் சில கூட்டணிகள் ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைய போகுது. ஸோ அப்படி அமைஞ்சு இந்த 2026 சந்திக்கணும். நாம் தென்னுங்கிற கட்சி நாக் அவுட் ஆகி போகணுங்க, வாஷ் அவுட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் எந்த கட்சியும் அழிக்கணும் வைக்கலாம் நினைக்கிறல. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் திமுக மட்டும் நமக்கு எதிர்பார்ப்போம், மற்றபடி எல்லா கட்சிகளுமே வளரட்டும், கட்சிகள் எல்லாமே எதிர்கட்சிகள் நிறைய இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் கூட ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாமல் முழுக்க விஜயை விமர்சிக்கிட்டு இப்போ கூட பாருங்களேன். அதாவது இந்த கோவையில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோக்குள்ள ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்கு எதிராக பிஜேபி சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்லி ஆளுங்கட்சி எடுத்து போட்ட முடியுது, டிவிக்கே போட்ட முடியுது கோயம்புத்தூர்ல. ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சி மட்டும் ஆட்டிக்கிட்டு பைசன் படம் பார்க்க போயிட்டு அப்படியே பைசன் படம் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன லட்சத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இட்லி கடை படம் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு, இப்போ ரிவ்யூ சொல்லிட்டு கேட்குறா ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க, ஏன்டா பெண்ணைகளா, இதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு கேட்குறேன். உலகத்திலேயே ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு திருநெல்வேலி வாங்கிட்டு அலையிற ஒரு கட்சின்னா அது நாம் தமிழ் கட்சி தான். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சி போட்டி யாருக்கு தெரியுமா, புளிச்சிட்டமா இருக்கு போட்டி நாம் தமிழ் கட்சி போட்டி புளிச்சிட்டமா இருக்கு. ஏன்னா 2 பேர் தான் ரிவ்யூ சொல்றதுல போட்டி போட்டு முந்திட்டு வராங்க. அதுல சீமான் முந்திடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் முனைப்பா இருக்காரு. இந்த லட்சணத்துல இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காங்க, தமிழ் போனா தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கு இப்படி ஒரு இழிவு நடக்கல, அதை எடுத்து குழு கொடுக்க வேண்டாமா? உங்க பெண்களுக்கு நீங்க சம உரிமை கொடுப்போம், பெண்களுக்கு கொடுப்போம்னா அது ஒரு பிரச்சனை நடக்கும் போது கரண்ட்ல ஒரு பிரச்சனை அதை எடுத்து போடணும்யா. நான் கேட்கிறேன், அந்த பெண் அந்த நேரத்தில் போனது தவிர சில பேர் சொல்றானுங்க நாம் தமிழ் கட்சி ஏன் தெரியுமா போராடல, அந்த பெண் 11 மணிக்கு மேலே போயிட்டு எப்பா அது தப்புன்னு சொல்லல, அது தப்பு தான். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சம வளர்ச்சி இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு மேலே அங்கே போகக்கூடாது, ரைட் விடு, நீ போனது அது ஒரு பக்கம் விடுங்க, சரி அப்படி போனா இப்படி பண்ணலாமா, அதை ஒன்றும் கேட்க மாட்டேங்கிய. ஸோ அப்போ நம்ம ஒரு நாட்டில் யார் வேணா எந்த நேரத்தில் எங்கே வேணா போகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு பெண்ணை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள தைரியம் வருது அவங்களுக்கு, என்ன பண்ணிவானு மிஞ்சி போனா அப்படிங்கிற தைரியம் வருதுல, அந்த மனப்போக்கு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை, அதை கண்டிக்கணும்ல. ஸோ ஒரு பெண்ணுக்கு அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், திமுகவோட அல்லக்கையா மாறினதுலேருந்து எப்போ திமுக ஸ்டாலின் உள்ள பார்த்து அவ காலில் வந்துட்டு வந்தாங்களோ நாம் தமிழ் கட்சி குரூப்ஸ், அதுலேருந்தே நாம் தமிழ் கட்சி திமுகவை விமர்சிக்கிறதே கிடையாது, திமுக அடிக்கிறது கிடையாது. நீங்க மேடைகளை பார்ப்பீங்க, சும்மா அதெல்லாம் சும்மா அண்ணா நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ தம்பி எதுவும் நினைச்சாத அப்படின்னு சொல்லி காலில் வந்துட்டு மறைமுகமாக பேசி வச்சுக்கிட்டு முழுக்க விஜய் எதுக்கதே நோக்கமாக கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும், பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா கேவலம் பேசுறாங்களே, பிஜேபி கூட அன்னைக்கு போராடிச்சுல, எதிர்ச்சில்ல, கேள்வி அடிச்சுல,
நான் திரும்பி எங்க போனீங்க? டேய் பைசா மட்டும் பார்த்து ரிவ்யூ சொல்றதா உங்க நாட்டுல முக்கியமா? என்னத்த சொல்ல. ஸோ இப்படிப்பட்ட உங்க பின்னாடி இந்த ஆமை குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா மொட்டை முட்டா கொடுத்துட்டு இன்னும் பின்னாடி போறீங்களே தமிழ் உங்களாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இன்னைக்கு நம்ம பேசின வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.